Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. வரும் 5ஆம் தேதி மனம் திறந்து பேசி முக்கிய அறிவிப்பை வெளியிடுவேன் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் 5ஆம் தேதி மனம் திறந்து பேசி முக்கிய அறிவிப்பை வெளியிடுவேன் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். மேலும் தகவலை செய்தியாளர் துரைசாமி வழங்க கேட்கலாம். துரைசாமி, வணக்கம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். முன்னாள் அமைச்சரும் அதிமுக மூத்த தலைவருமான செங்கோட்டையன் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்களுக்கு இடையே சில மாதங்களாக கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்ததாக தகவல் தெரிவிக்கின்றன. கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி அன்னூரில் நடைபெற்ற அத்திக்கடவு பவனாசி திட்டத்தை நிறைவேற்றியதற்காக அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அத்திக்கடவு திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் மேடையில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இடம்பெறவில்லை என கூறி அந்த கூட்டத்தை புறக்கணித்தார். இதன் மூலமாக செங்கோட்டையனுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இடையே மோதல்கள் நேரடியாக வெளிப்பட்டது. அதைத் தொடர்ந்து பாஜகவுடன் எந்த விதத்திலும் கூட்டணி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அனைத்து இடங்களிலும் பேசி வந்த நிலையில எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா தொடர்பாக நடைபெற்ற கூட்டங்களில் கலந்து கொண்ட செங்கோட்டையன் கூட்டணியால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலையில் மேடையில் பேசி வந்தார். குறிப்பாக பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்பதை மறைமுகமாக மேடைகளில் பேசி வந்தார். இதற்காக கடந்த காலங்களில் அதிமுக வைக்கப்பட்ட கூட்டணிகள் குறிப்பாக ஜெயலலிதா ஜானகி அணி என இரு அணியாக பிரிந்து இருந்த காலங்களில் அப்போதைய கூட்டணிகள் தொடங்கி கடந்த காலங்களில் வரைக்கும் குறிப்பிட்டு பேசினார். பின்னர் பாஜகவுடன் தேர்தல் கூட்டணி எடப்பாடி பழனிசாமி வைத்ததை தொடர்ந்து அதன் பிறகு செங்கோட்டையன் மௌனமானார். அதன் பின்னர் செங்கோட்டையன் கட்சியில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கியத்துவம் படிப்படியாக குறைக்கப்பட்டது என்று கருதி இதனால் அதிருப்தியில் அடைந்த செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் மேட்டுப்பாளையத்தில் பிரச்சார பயணத்தை தொடங்கிய போது எடப்பாடியில் இருந்து வந்த கோபி வழியாக மேட்டுப்பாளையம் சென்றார். கோபியில் உள்ள வீட்டுக்கு செங்கோட்டையன் ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் அவருக்கு கோபி எல்லையில் வரவேற்பு அளிக்கவில்லை. இப்படி தொடர்ந்து இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து வந்த நிலையில் கட்சியில் செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம் குறைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. உண்மையில் நேற்று வெள்ளாங்கூரில் நடைபெற்ற திருமணம் ஒன்றில் கலந்து கொண்ட செங்கோட்டையன் கட்சி நிர்வாகிகளிடம் 5ஆம் தேதி கோபியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் முடிவு செய்து கொள்ளலாம் என கூறியதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த கூட்டத்தில் செங்கோட்டையனின் நிலைப்பாடு குறித்தும் ஆதரவாளர்களிடம் பேசி முடிவெடுக்க உள்ளதாகவும் தெரிகிறது. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.